உங்களை சித்தி கூப்பிடுறாங்க. மத்த சடங்கெல்லாம் பண்ணணுமா, அதனால சீக்கிரம் வர சொன்னாங்க. இதோ வந்துடுறேன். சரி அண்ணி. நீ அப்செட் ஆகாத ரித்திகா. உன் முகத்துல நான் இன்னைக்கு சிரிப்பை மட்டும் தான் பார்க்கணும். ஓ ஹலோ தற்கொலை பார்ட்டி, எதுக்காக என்ன கூப்பிட்ட? என்ன விஷயம் சொல்லு. அது ஷேகர், ஆக்சுவலி உன்னை நான் பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திடீர்னு எங்க இருந்து ஆவி மாதிரி கிளம்பி வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தேன், அப்புறம் இங்கே வந்திருக்கேன். என்னோட நிழல மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்னதான் வேணும்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? லுக், ஐம் சாரி. நான் இங்க இப்படி வரணும்னு நினைக்கல. ஆனா நான் இப்ப ஆக்சுவலி ஒரு செகண்ட். திடீர்னு நீ பேசுற டோனே மாறி போயிடுச்சு. காலையில அவ்வளவு ஹார்ஷா பேசுன, அப்புறம் இப்ப என்னவோ அன்பா பேசுற. ஷேகர், இப்ப என் லைஃப்ல நீ மட்டும் தான் இருக்க. நானா? உன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்க முடியும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. நிறுத்து. எனக்கு உன்னை காப்பாத்தி ஏற்கனவே நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். போதா குறைக்க எங்க அம்மா உன்னை வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. அதுவும் ஷேகர், இல்லாம எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். ஐ மீன், எனக்கு இல்ல, இன்னொருத்தவங்களுக்கு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ படிக்கும்போது மேக்ஸ்ல முட்டை வாங்கினியாமா? அதாவது நான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன், அதுக்கு நீ 8000 ரூபாய் கொடுத்த. எங்க அம்மா உன்னை வீட்லயே வேற தங்க வச்சிருக்காங்க, அதுக்கான வட்டி 1 லட்சம் ரூபாவா? இது என்ன காந்தி கணக்கா? நேத்து என்னமோ ராயல் ஃபேமிலி மாதிரி பேசின, இன்னைக்கு என்ன மேடமுக்கு பஞ்சம் வந்துருச்சா? ஷேகர் என்ன பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான்? நீ என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லிக்கோ. நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீ வெளியில எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஆனா மனசுக்குள்ள நீ ரொம்ப நல்லவன் தான். உன் மனிதாபிமானம் உன் பேச்சுல இல்ல, உன் கண்ணுல தெரியும். அதனாலதான் உன்கிட்ட ஹெல்ப் கேக்குறேன். ஷேகர், நான் நல்லா உழைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி உன் பணம் மொத்தத்தை திருப்பி கொடுத்துடுறேன். ஆனா இப்ப எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடு. அது இப்போ வேற ஒருத்தருக்கு ரொம்ப அவசியம். ப்ளீஸ். ஒன்னும் புரியலையே. இப்ப என்ன புகழறாளா இல்ல பாடுறாளா? என்னையும் ஒருத்தி நல்லவன்னு சொல்றாளே. ஓகே, நீ கேட்ட பணத்தை நான் தரேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்காக நீ ஒண்ணு பண்ணியாகணும். என்னோட ஃப்ரெண்ட் ஜட்ஜோட பொண்ணு சொன்னேன்னா, அவ இங்க வந்துட்டு இருக்கா. அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியாகணும். ஓகேவா? சார் ரொம்ப நல்லவரு, வல்லவரு, அவர் தானம் பண்றதுல ஒரு கர்ண மாதிரி. அப்புறம் நீ கூட ஒரு டைலாக் சொன்னியே, அந்த டைலாக்கு மேல 4-5 எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டுவல்ல. ஹரிஷோர், உன்னால முடியல. அவ லேஸ்பட்ட பொண்ணு கிடையாது, ஜட்ஜோட பொண்ணு. அவளை எப்படியாவது பேசி இம்ப்ரெஸ் பண்ணு. ஓகேவா? நான் உண்மை என்னவோ அதை மட்டும் தான் பேசுவேன். ஹாய் ஷேகர். Hey, sweetie, what's up? இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். லாயர். நீங்க என்ன பத்தி பேசினா எனக்கு எப்படி தெரியும்? ஹாய், ஐம் சுனைனா. அண்ட் யூ சரி, நீ அந்த ஜெயில் பொண்ணு ரைட்? அன்னைக்கு ஹோட்டல்ல ஷேகர் கிட்ட தேங்க்ஸ் சொல்ல வந்தியே. தேங்க்ஸ் சொல்ல வந்து என் உயிரை எடுத்துட்டாலே. இவ்வளவு தெரியாதனமா ஒரு தடவை காப்பாத்திட்டு தினம் சாவறதா இருக்கு. வாட்? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. எப்படி இருக்க ரவி? நான் ஆக்சுவலி ஷாலினி கிட்ட இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நீ 8000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் இதை தானே பண்ணிருப்பேன். இல்லம்மா? நான் உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் செக் கொடுத்தேன், மாசம் கொடுக்குற மாதிரி. அப்ப இவ்வளவு சீக்கிரம் பணம் எப்படி செலவாகும்? வீட்டுல எல்லாம் ஓகே தானே? ஐ மீன், நிஷாவோட ஹெல்த் எப்படி இருக்கு?
மெடிசின்ஸ் எல்லாம் அவ கரெக்டாக சாப்பிட்றல? நிஷா நல்லா தான் இருக்கா, ஆனா நாங்க தான் நல்லா இல்ல. நிஷாவுக்கு பையன் பிறந்து அவன் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அப்புறம் ஹாஸ்பிட்டலோட பில் ரொம்ப அதிகமா இருக்கு. ரவி, உனக்கு தான் தெரியும்ல குடும்பம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க நிலைமை என்னன்னு. அப்புறம் நீ எனக்கு கொடுக்குற காசை நான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன். ஆனா ஹாஸ்பிட்டலோட செலவால இந்த மாசம் பட்ஜெட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கையில இருந்த காசு எல்லாத்தையும் இழந்துட்டோம். சாரி, அடிக்கடி கேட்கறது நல்லா இல்ல, ஆனா பில் பே பண்ணலனா நிஷாவுக்கு இன்னும் சேகர் என்ன சொன்னாலும் அவன மாதிரி ஆளுங்க ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. ஒருவேளை இவருக்கு ஒருத்தரை பிடிக்கவே இல்லைன்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யூனோ, இந்த மாதிரி ஆளுங்களை மத்தவங்களை கண்ணால இல்ல மனசால பாப்பாங்க. ஏன்னா மத்தவங்களோட கஷ்டத்தை இவரால புரிஞ்சுக்க முடியும். ஹவு ஸ்வீட். நீ உலகத்தை அந்த அளவுக்கு நல்ல பார்வையா பாக்குறியா? நீ என்ன எதுக்காகமா இப்படி புகழ்ந்து தள்ளுற? பேபி, யூ என்ஜாய் த ஃபங்க்ஷன். நாங்க ஆக்சுவலா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதுவும் எமர்ஜென்சி வேலையா. சோ நான் இப்பவே ஷாலினி கூட போய் ஆகணும். ஓகே ஓகேவா? கம் லெட்ஸ் கோ. பை பை. சார், இதுல 3 லட்சம் இருக்கு. சரி, நீ போ. ஓகே சார். இதுல 3 லட்சம் இருக்கு. இது போதுமா? தேங்க்யூ ரவி. உன்னோட நன்றி கடனை எப்படி தீர்க்க முடியும் தெரியல. அதுக்கு அவசியம் இல்லை. நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த பில்லை செட்டில் பண்ண. தேங்க்யூ. ஒரு வழியா ரவி கிட்ட நிஷாவோட பேரை சொல்லி 3 லட்சம் வாங்கியாச்சு. வீட்டுல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா 2 மாசமா ஆர்வி காசு கொடுக்கலன்னு. யாரும் அதை செக் பண்ணான்னு கூட நினைக்கல. ரவி கொடுத்த இந்த காசால என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கூட முன்னேறும். என் வாழ்க்கையை நான் பாத்துக்கணும்ல. ஹலோ, ஹாய் பேபி. இதோ வந்துகிட்டே இருக்கேன். 2 மினிட்ஸ்ல இருப்பேன். என்னோட ஸ்வீட் ஹார்ட்டுக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தேன். I'll be there in few minutes. Okay? Bye. Thank you ரவி, என்னோட லைஃபை செட் பண்ணதுக்கு. உனக்கு ஃபோன் வருது. ஏய், உனக்கு டிராஃபிக் ரூல்ஸ் தெரியாது? டிரைவிங்ல இருக்கும்போது எப்படி ஃபோன் பேசுறது? ஆனா நீ ஃபோன் அட்டெண்ட் பண்ணலாம்ல? அட்டெண்ட் பண்ணி அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லு. ஓகே விடு, நானே அட்டெண்ட் பண்ணி பேசிக்கிறேன். Listen, இப்போ நான் ஒரு பொண்ணு கூட இருக்கேன். I will call you back later. Okay? பொண்ணா? பாஸ், ப்ளீஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. பொண்ணுங்க கூட இருக்கும்போது நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இப்போ என் கூட இருக்கிறது ஒரு தலைவலி. அந்த பொண்ணு கூட இருக்கிறது அவ்வளவு பெரிய தலைவலின்னா நீ அவ கூட இருக்க? ஏன் வீதி? உன்னால நம்பவே முடியாது. எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு இப்ப என் கூடவே இருக்கான்ற விஷயம். நீ இப்படி கூட வச்சுக்கலாம், இந்த பொண்ணு என் லைஃபையே மாத்திட்டான. ரியலி? அப்ப அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு சொல்லு. இல்ல, அவ ஒரு சைக்கோ. எப்போ, எங்க, எப்படி எல்லா விஷயத்தையும் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு இவ யாருக்கும் ஹெல்ப் பண்ணுமா? அவளுக்காக ஹெல்ப் பண்ண நான் போயிட்டு இருக்கேன். ஃபோன்ல சொன்னா புரியாது. இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட். I will call you back later. Okay? நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கன்னா அப்போ நிச்சயமா அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பொண்ணு உன் லைஃபையே மாத்த போறான்னு நினைக்கிறேன். You have no idea. இதெல்லாம் எதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ஐடியா இருக்கு. ஏன்னா நான் லாயர் இல்ல,
உன்னால அவன் மனசை புரிஞ்சுக்க முடியும். அந்த பொண்ணு மேல நீ இன்ட்ரெஸ்டடா இருக்கியோன்னு எனக்கு தோணுது. என்னை விட நீ தான் அதிகமா இன்ட்ரெஸ்டடா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ இன்னும் அவளை பார்க்கல. அவளை பார்த்தா தெரியும் அது எவ்வளவு பெரிய தலைவலின்னு. இன்ஃபேக்ட் அவ ஒரு பைத்தியம். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, நீ எப்படி எப்ப பார்த்தாலும் அதே மாதிரி பொண்ணு கூட பழகுற? இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தல, அவ கூட. கரெக்ட் பாஸே, அந்த பொண்ணு தான் இவ. காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொன்னல, அவளே தான். அப்ப நிச்சயமா அவ என்ன மாதிரி ஒருத்தி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். ஆனா ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். உன் கூட இல்லாதவளுக்காக நீ அவ்வளவு பண்ணிருக்க, இவ கூட இல்லாத ஒருத்தனுக்காக இவளும் அவ்வளவு பண்ணிருக்கா. மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கைய உள்ள வைங்க. ஓ ஹலோ, கைய உள்ள வை. அப்படி வெளியே நம்ம தெரியுது. யாருன்னா படம் ஓட்டுறாங்களா? திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல மழை பெஞ்சதுன்னா அதுக்கு அர்த்தம் கடவுள் மேல அழுதுட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு முறை என்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னார்னா, திடீர்னு இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா அதுக்கு அந்த கடவுள் அழுவுறாருன்னு அர்த்தமா. இப்ப என்ன சொன்ன? திடீர்னு இந்த மாதிரி மழை பெஞ்சா அதுக்கு கடவுள் அழறாருன்னு அர்த்தமா? இது நீயே சொன்ன இப்போ? அட நான் எங்கப்பா சொன்னேன், பக்கத்துல இருக்கிற ஞானி சொன்னாங்க. அவ சொன்னதை கேட்டியா? திடீர்னு மழை பெஞ்சா கடவுள் அழறாருன்னு அர்த்தமா? அவ சொல்றது உண்மை. அவதான் தலைவலி நினைச்சா நீ அதுக்கு மேல இருக்க. ஓகே லிசன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்கிட்ட பேசுறேன். ஓகே பை. இந்த காலத்துல இப்படிப்பட்ட காதலர்கள், காருக்குள்ள ஒருத்தரும் வீட்டுக்குள்ள ஒருத்தரும். ரவி, இந்த ஷர்ட்டை எடு, நான் நனையணும். ஏய், மழை நனைஞ்சா அப்புறம் உனக்கு ஜுரம் வந்துரும். போதும், நான் ஒன்னும் அவளை பலகீனமான பொண்ணு இல்ல. நான் ரொம்ப தைரியசாலி, வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்க மாட்டேன். ஏய், நீ தைரியசாலி தான், ஆனா தைரியசாலிக்கும் சளி பிடிச்சுக்கோ. அவ சரியாதான் சொல்லிருக்கா. இன்னைக்கு அந்த கடவுள் எங்கேயோ இருந்து அழுதுட்டு இருக்காரு. கோல்ட் வினர், ஹெல்த்துக்கு தேவையான ஆக்டிவ் எனர்ஜியுடன். மம்மிக்கு நோடு, ஹெல்த்துக்கு நோடு. கோல்ட் வினர், G for health and G for energy. Your skin secret? பாடிக்கு யோகா, ஸ்கின்னுக்கு மெடிமிக்ஸ். என்னக்கா, நம்ம ரவி எங்க? இருங்கம்மா, நான் போய் அண்ணாவை கூட்டிட்டு வா. கூட்டு வாமா. அடுத்த ஆள் நலங்கு வைங்க. நீ நலங்கு வைமா. அண்ணா, சீக்கிரம் வாங்க, பூஜையில எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. நீ போ, நான் வரேன். அதெல்லாம் முடியாது, கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க. என்ன பில் கட்டியாச்சா? ஆமா நீ, நான் என்ன நினைச்சேன்னா ஆர்வி கிட்ட கடன் வாங்கிக்கலான்னு. ஆனா அவன் ரித்திகாவோட ஊஞ்சல் விழால பிஸியா இருக்கான். அப்புறம் வேற எங்கேயும் அரேஞ்ச் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் நான் இந்த ஹாஸ்பிட்டலோட கவுண்டர் ஆபீஸ்க்கு போனேன். அவங்க கிட்ட இது சொல்லணும்னு போனேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இந்த பில்ல கட்டிடுறேன்னு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பில்ல யாரும் கட்டிட்டாங்கன்னு. நான் யார் கட்டினாங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னது இதுதான், ஒரு பொண்ணுதான் கட்டினான்னு. பொண்ணா? ஆனா யார் அந்த பொண்ணு? நமக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற அந்த பொண்ணு யாரு? நம்மள அந்த பில்ல கட்ட முடியலன்னு அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்?
பெரியம்மா அது யாரா இருந்தா நமக்கு என்ன? யாரோ நல்ல மனசுக்காரங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நமக்கு கடவுள் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. கடவுள் அந்த பொண்ணுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். அவளோட எல்லா ஆசைகளும் நிறைவேறணும். அட்லீஸ்ட் நம்ம உங்களுக்கு தேங்க்ஸ் ஆச்சு சொல்லிருக்கணும். வாங்க இப்ப போய் நிஷாவை பார்க்கலாம். இப்ப இவங்க குழந்தைய பார்க்க விடுவாங்கல்ல? அவங்க இப்ப கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ வாங்க போலாம். நிஷா இப்ப எப்படி இருக்குமா? என்ன பாட்டி, என் முகத்தை பார்த்தா தெரியல. இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருதோ தெரியல. அது பத்தாததுக்கு இப்ப இந்த பில் ப்ராப்ளம் வர. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் கட்டிடலாம். பாட்டி நீ கட்டியாச்சு. அப்புறம் நர்ஸ் குழந்தை தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படின்னா குழந்தை வந்துடும். மிஸ்டர் மகேஷ், உங்களோட குழந்தை எங்க செல்லம். முதல்ல எங்கிட்ட கொடுங்க. இல்ல முதல்ல எங்கிட்ட கொடுங்க. இல்ல இல்ல முதல்ல குழந்தை அம்மா கையில தான் கொடுக்கணும். இந்தாங்க மேம், மெதுவா வாங்கிக்கோங்க. எழுந்துரு நிஷா, மெதுவா. பாத்து பத்திரமா பிடிங்க. Oh my God, இந்த குழந்தை இவ்வளவு சின்னதா இருக்கு. இல்ல என்னால இதை பிடிக்க முடியாது. கீழே விழுந்துட்டா? தாய் கையில இருந்து குழந்தை என்னைக்கு கீழே விழாது. முதல்ல குழந்தைய வாங்கிக்க, அப்புறம் உனக்கே பழகி போயிடும். சரியா? இல்ல பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இட்ஸ் சோ ஸ்மால். நான் தூக்க மாட்டேன். நீங்களே இதை தூக்கிக்கோங்க. அடம் பிடிக்காத, சொல்றது கேளு. பேசாம குழந்தைய வாங்கிக்க. Oh my God, பாட்டி இவன் அழுதுகிட்டு இருக்கான். என்னால முடியாது. யாராவது தூக்கிக்கோங்க. என்கிட்ட கொடு. அம்மா பயந்தா என்ன, அப்பா இருக்கேன்ல. அப்பாவா இருந்தானே அம்மாவா இருந்தானே ரெண்டு பேரும் ஒண்ணு தரேன். என்கிட்ட கொடுங்க, நான் நிஷாவுக்கு கத்து தரேன். முதல்ல உன் பேண்ட ஒழுங்கா போட கத்துக்க. பெருசா சொல்றான் நிஷாவுக்கு நான் கத்து கொடுப்பேன். ஒரு குழந்தைய பார்த்து எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க? My God, I can't deal with this. இந்த குழந்தைய யாரு சமாளிப்பாங்க? கடவுளே, நீ யாருன்னு தெரியல. ஆனா நீ எங்களுக்கு இந்த உதவியை பண்ணி இப்ப நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற வாய்ப்பு கொடுத்திருக்க. உனக்கும் எங்களுக்கும் என்ன உறவு இருக்கும்னு தெரியல. உன்னோட முகத்தை கூட காட்டாம எங்ககிட்ட எங்க குழந்தையுடைய முகத்தை காட்டிட்டேன். Thank God, இந்த ஆவி கூட இருந்து எப்படி பத்திரமா வீடு வரைக்கும் வந்து சேர்ந்துட்டேன். ஆனா வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்க முடியுமா தெரியலையா? டோன்ட் வரி, நீ இங்க சேஃபா தான் இருப்ப. நான் ஆண்டிக்கு பாய் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன்னா நேற்று ராத்திரி நீங்க தங்க அனுமதிச்சாங்க. அவங்க கிட்ட சொல்லாம போக முடியாது. நான் அவங்களை பார்த்தே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவேன். Really? அப்புறம் எங்க போக? கடவுள் எனக்கு வாழ 2வது வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தங்கறதுக்கும் ஏதாவது ஒரு இடத்த கொடுப்பாரு. நீ சொன்னது கரெக்ட் தான். ஹாஸ்பிட்டல் நான் ஒருத்தரை பார்த்தேன். இப்ப நான் வாழ்றதுக்கான வாய்ப்பையே சேர்த்து வாழ்றதுக்கான காரணமும் கிடைச்சிருக்கு. நான் சீக்கிரமா என் வழியை தேடிக்குவேன். அப்புறம் உன் கடமையை அடிச்சிருவேன். தேங்க்ஸ். நீ என் கடமை பத்தி ஞாபகம் வச்சிருக்கல. இல்ல உனக்கு பேசிக்கா ஞாபக சக்தி கம்மி இல்ல? ஞாபக சக்தி கம்மி இல்ல. நீ வந்துட்டியா? இல்ல, நான் எங்க இருக்கேன்? இங்க இருக்கிறது என்னோட ஆவி. வாய மூடு. ஆமா, இதெல்லாம் என்னது? வீட்லயே பாட்டி வைக்க போறீங்களா? நீ மறந்துட்டியா? இன்னைக்கு நித்திகா அவ பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னால. ஓ எஸ், ஆமா, பாய் ஃப்ரெண்ட பத்தி சொன்னா. பாக்கலாம் இப்ப வர சாம்பிள் ஒழுங்கா இருக்காங்க. சாம்பிளா? உன்னோட அந்த ஸ்டூபிட் பொண்ணுங்களை விட எவ்வளவோ பெட்டரா இருக்கும். நீ போன்ல கூட அறிமுகப்படுத்திருக்கியே. ப்ளீஸ், இப்ப எதுக்காக தேவையில்லாம அவங்கள பத்தி ஞாபகப்படுத்துறீங்க? இங்க பாரு சேகர், நான் சொல்றத கவனமா கேளு. அவ முன்னாடி லாயர் மாதிரி பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. ரொம்ப ஏடா கூடமான கேள்வி எல்லாம் கேட்டேன்னா அப்புறம் நித்திகாவுக்கு கோவம் வந்துடும். ஓகே ஓகேமா, அவ முன்னாடி லாயரா இருக்க மாட்டேன். அண்ணன் இருந்து கேக்குறேன். ஆனா அண்ணன் கூட கேள்வி கேட்கலாம்ல. என்ன இருந்தாலும் என் தங்கச்சி டேட் பண்றால, அவனோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும். ஒருவேளை அந்த சாம்பிள் வேஸ்ட் தெரிஞ்சா இன்னைக்கே அந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடும். ஒரு பாதுகாப்பான அண்ணனா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஆனா ஓவர் ப்ரொடெக்டிவ் கூடவே கூடாது. இதுக்கப்புறம் நான் 1 நிமிஷம் கூட தங்க மாட்டேன். நான் போய் ஆண்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். தேவா,
தேவா மை பிரதர், இவர் பேர் சேகர். அண்ணா தேவா மை. எனக்கு தெரியும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். ஆமா. சோ மிஸ்டர் தேவா, வாட் டு யூ டு? என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்டேன். ஒரு மனுஷன் என்ன வேலை செய்யறான்னு தெரிஞ்சுக்கணும்னா உலகம் தான் அது உங்களுக்கு சொல்லணும். கூடிய சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் எந்த லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன்னா. அப்புறம் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். It's a pleasure meeting you. அண்ணா தேவா உங்களுக்கு கை கொடுக்குறாரு. Oh yeah, oops. Baby, பேச்சு வாக்குல நான் மறந்துட்டேன். உனக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்காகவா? ஷோமி. வாவ், இதுல என்ன இருக்கு? நீயே திறந்து பாரு. Earrings. My God, so beautiful. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? I love this. My God, பாருங்கம்மா, so beautiful. அப்புறம் எக்ஸ்பென்சிவ் கூட. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா தேவாக்கு உன்னோட டேஸ்ட் எங்களை விட நல்லா தெரிஞ்சிருக்கு.